மதச்சார்பற்ற கூட்டணிக்கு நாங்க ஒண்ணு யாரையும் ஆதரிக்கணும்னு சொல்லலப்பா, மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறது எது அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு கேள்வியை வைக்கிறோம். ஒரு மதம் ஒரு அரசியலை சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து நிற்கும் போது அது மதச்சார்புடையதுன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்ற இந்த திமுக கூட்டணி, இந்த கிறிஸ்துவ பேராயர் ஆயிரம் மக்கள் சொல்றாங்கல்ல மதச்சார்புடைய கூட்டணின்னு, அதை எதை சொல்றாங்க தெரியுமா? பிஜேபியுடைய கூட்டணியை சொல்றாங்க, அதிமுக கூட்டணியை சொல்றாங்க. எதனால சொல்றாங்கன்னா இந்து முன்னணி, சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் இது எல்லாம் சேர்ந்து பிஜேபி ஆதரிக்குது. அப்ப பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்த கூட்டணி வந்து மதச்சார்புடைய கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. சரி, உண்மைதான், 100க்கு 1000% அது உண்மை. அப்ப இந்த பக்கம் திமுக கூட்டணி எடுத்துக்குவோம். இங்க எப்படி சங் பரிவார், ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி எல்லாம் ஒரு இந்து மதத்தை தழுவி இருக்கிறவங்க போய் அதை வந்து ஆதரிக்கும் போது அது மதச்சார்புடையதுன்னா, இந்த பக்கம் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் போய் தானே நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க, காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்க. அப்ப அது வந்து எப்படி மதச்சார்பற்ற கூட்டணிங்க? அப்ப இந்துங்கிறது ஒரு மதம் இல்ல, நீங்க கிறிஸ்தவங்களும் இஸ்லாமியர்களும் மதம் இல்ல. பாஜக எதனால மதச்சார்புடையதுன்னு சொல்ற? நானும் ஒத்துக்கிறேன். அப்ப நீங்க வந்து மதச்சார்பற்ற சொல்லாத, நீயும் மதச்சார்புடைய கூட்டணி தான். நீ கிறிஸ்தவனை தானே பிடிக்கிறாங்க, இஸ்லாமியரா ஒண்ணு சேர்ந்து போய் ஆதரிக்கிறீங்க. உங்களுக்கும் இந்துக்களுக்கும் உள்ள பிரச்சனை, உங்களுக்கும் பிஜேபிக்கு உள்ள பிரச்சனைக்கு நீங்க இன்னொரு கட்சியை இன்னொரு அரசியலமை தழுவினா அதுவும் மதச்சார்புடைய கூட்டணி தான். இங்க மதச்சார்பற்ற கூட்டணி, மதச்சார்புடைய கூட்டணின்னு ஏதோ நீங்க ஏதோ தப்பே செய்யாத மாதிரி நீங்களும் மதமா தான் நிக்கிறீங்க, அவங்களும் மதமா தான் நிக்கிறாங்க. இடையில ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறது சாதி கடந்து மதம் கடந்து நிக்குது. ஆனா அது வந்து மதச்சார்பு அற்றது கிடையாது, அது மதச்சார்புடையது. ரெண்டுமே வராது. அப்பனா